ஐயா வணக்கம். சிறுவாபுரி முருகன் கோவில் தரிசனம் பற்றி தெரிவிக்கவும். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் தெரிவிக்கும். வணக்கம். நான் கடந்த 10-15 ஆண்டுகளாக சிறுவாபுரி முருகன் கோவில் தொடர்ந்து தரிசனம் செய்து வருகின்றேன். சிறுவாபுரி முருகன் கோவில் பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதிகாலையில் சுமார் 3 மணி அளவிலே பக்தர்கள் ஒன்று கூடிவிடுவார்கள். கோவில் திறந்ததும் கோவிலே நுழைந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து அவரவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். மேலும் பக்தர்கள் கொண்டு வரும் பிரசாதங்கள் அங்கு வரும் பக்தர்களுக்கும் அந்த பகுதியில் உள்ள ஊர் மக்களுக்கும் பிரசாதங்கள் கொடுக்கப்படுகிறது என்பது அது எல்லோருக்கும் தெரிந்தது ஒன்றாகும். ஆனால் கோவில் நிர்வாகம் சரியான முறையில் இதை பக்தர்களை எந்த நிலைக்கு தரிசனம் செய்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை வழிநடத்தாமல் அவர்கள் மனம் போன போக்கிலே பக்தர்களை ஒவ்வொரு வரிசையிலும் அனுப்பிவிடுவது மிகவும் வருந்தத்தக்கதாக உள்ளது. நன்றியா. இரண்டாவது கேள்வி, கோவில் நிர்வாகம் சிறப்பாக செயல்படுகின்றதா? கோவில் நிர்வாகம் சிறப்பாக செயல்படுகிறதா? இல்லை. கோவில் நிர்வாகம் எனக்கு மனசில் பட்டது. நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, கோவில் நிர்வாகம் அந்த ஊர் கட்டுப்பாட்டில் உள்ள ஊராட்சி தலைவர் கட்டுப்பாட்டிலோ அல்லது அரசியல் கட்டுப்பாட்டிலோ ஏதோ ஒரு சிக்கலில் அது உள்ளது என்று தான் நினைக்க தோன்றுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த கோவிலுடைய சுற்றுப்புறங்கள் சுகாதாரமாகவே கிடையாது. ஊர் மக்கள் அந்த கோவிலை சுற்றி ஆக்கிரமித்து கடைகள் வைத்துள்ளனர். ஆனால் வரும் பக்தர்கள் அந்த பொருட்களை வாங்குகின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஊர் மக்கள் வரும் பக்தர்களுக்கு உரிய நடந்து செல்வதற்கும் வாகனங்கள் எடுத்து செல்கின்ற ஒரு சூழ்நிலைகளுக்கும் இடம் விடாமல் காய்கறி தின்பண்டங்களை விற்பனை செய்வதால் பக்தர்களுக்கு இடையூறாக உள்ளது. கோவில் நிர்வாகம் இதை கண்டுகொள்வதில்லை. பக்தர்களுக்கு உரிய சுகாதாரம் எப்படி உள்ளது? பக்தர்களுக்கு உரிய சுகாதாரம் கோவில் நிர்வாகம் சிறப்பாக செயல்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆனால் கோவில் நிர்வாகம் சிறப்பாக செயல்படவில்லை. அதே சமயத்தில் அங்கு இருக்கின்ற ஊராட்சி அலுவலகத்தினுடைய தலைவர்கள் சுகாதாரம் குறித்து எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளுதல் இல்லை என்பதை தெள்ள தெளிவாக இந்த வீடியோவின் மூலமாக நான் உங்களுக்கு காண்பிக்க கடமைப்பட்டு இருக்கின்றேன். உங்களுக்கு சுற்றுப்புறங்களை நீங்கள் போய் சுற்றி நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குப்பை கூலங்கள் உள்ளது, எவ்வளோ பக்தர்கள் மிகவும் சிரமப்பட்டு அந்த குப்பை கூலங்களை அப்புறப்படுத்த ஊராட்சி நிர்வாகம் குப்பை கூலங்களை அப்புறப்படுத்தாமல் அதை மிகவும் துர்நாற்றம் வீசுகின்ற வகையில் நோய் தொற்றுக்கள் ஏற்படுகின்ற வகையில் ஊராட்சி தலைவரும் அதனுடைய நிர்வாக அதிகாரிகளும் மற்றும் கோவில் நிர்வாகமும் கண்டுகொள்ளவில்லை என்பதை நினைக்கின்ற பொழுது மிகவும் மன வருத்தம், மன வேதனையாக உள்ளது. வளர்ந்து வரும் சிறுவாபுரி முருகன் கோவில் மிகவும் புகழ்பெற்று சில ஆண்டுகளாக புகழ்பெற்று வருகிறது. அந்த கோவிலுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு உண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறதா என்கின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு எழுகின்றது. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் சிறுவாபுரி கோயில் உள்ளதா? இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கோவில் எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது முழுமையாக எடுக்கப்படவில்லை என்பதுதான் எனது பதிவு. காரணம் என்ன என்று சொன்னால், இந்து அறநிலையத்துறையால் எடுக்கப்பட்டிருந்தால் மிகவும் சிறப்பாக அந்த கோவில் பராமரிக்கப்பட்டிருக்கும். மேலும் அமைச்சர் அவர்கள் சேகர் பாபு அவர்கள், அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மிகவும் சிறப்பாக செய்திருப்பார். ஆனால் என்ன காரணத்திற்காக என்று தெரியவில்லை. ஆளுங்கட்சியினுடைய வருவாய் ஈட்டுவதற்காகவா அல்லது எதிர்கட்சிகளினுடைய சூழ்ச்சியின் காரணமாகவா என்று புரியவில்லை. மேலும் இந்து அறநிலையத்துறையுடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஏன் இதை கண்டுகொள்ளவில்லை என்பதும் மிகவும் மன வருத்தமாக உள்ளது. இந்து அறநிலையத்துறையுடைய ஆணையர் அவர்கள் இதை ஏன் ஆய்வுகள் செய்யவில்லை? சாதாரண மக்கள் மட்டும் அந்த சிறுவாபுரி முருகன் கோவில் செல்லவில்லை. அனைத்து வகையான அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் மற்றும் பலதரப்பட்ட சமூக பிரிவினர்களும் சிறுவாபுரி முருகன் கோவில் சென்று தரிசனம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது என்பதை தங்கள் மேலான கருத்துக்கு நான் பதிவிடுகிறேன். ஆனால் இதே நிலை தொடருமானால் சிறுவாபுரி முருகன் கோவில் வரும் பக்தர்கள் குறைந்துவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இனியும் காலதாமதம் செய்யாமல் இந்து அறநிலையத்துறை அமைச்சர்கள் இருந்தாலும் அப்படி அவர் செயல்படவில்லை என்றாலும் இந்து அறநிலையத்துறை ஆணையர் அவர்கள் மற்றும் கோவில் நிர்வாகம், ஊராட்சித்துறை தலைவர் அவர்கள் உடனடியாக கவனத்தில் கொண்டு சுகாதார சீர்கேடுகளை சரிபடுத்தி வரும் பக்தர்கள் மகிழ்ச்சியாக தரிசனம் செய்து மகிழ்கின்ற வகையில் அந்த சிறுவாபுரி நகரப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியாக காணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பது எனது பணிவான கருத்தாகும். ஊராட்சி நிர்வாகம் துப்புரவு பணிகளை பற்றி விரிவாக தெரிவிக்கும் ஐயா. ஊராட்சி நிர்வாகம் துப்புரவு பணிகள்
சரிவர செய்யவில்லை என்பது அந்த சுற்றுப்புறங்களை பார்க்கின்ற பொழுது தெரிகிறது. ஊராட்சி நிர்வாகம் அந்த கோவில் இருக்கின்ற பகுதியை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் கோவில் திறப்பதற்கு முன்பாக சுகாதார பணிகளை மேற்கொள்ளுதல் வேண்டும். கோவில் திறந்த பிறகு வரும் பக்தர்களால் ஏற்படும் அந்த குப்பை கூலங்கள் தேவையற்ற பொருட்களை போடுகின்ற பொழுது அதை சுத்தம் செய்வதற்குண்டான ஆட்களை ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக நியமித்து அந்த துப்புரவு பணியை செய்து சுகாதாரத்தை கோவிலுக்குள்ளும் கோவில் வெளிப்புறங்களிலும் சுற்றுப்புறங்களிலும் சுகாதாரமாக கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு என்பது ஊராட்சிக்கு உள்ளது. அதே சமயத்தில் அந்த ஊராட்சி நிர்வாகம் செய்யவில்லை என்றால் கோவில் நிர்வாகம் துப்புரவு பணிகள் மேற்கொள்வதற்காக பணியாளரை நியமித்து சுத்தம் செய்த வண்ணமாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு திருப்பதிக்கு சென்று பார்த்தால் தெரியும், துப்புரவு பணிகள் செய்து கொண்டே இருப்பார்கள். அதேபோல் சில நம்ம தமிழகத்தில் உள்ள சில ஆலயங்கள் சென்று பார்த்தால் தெரியும், துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு செய்து கொண்டே இருப்பார்கள். குப்பை கூலங்கள் விழுந்தால் அதை உடனுக்குடனே அப்புறப்படுத்தி கொண்டிருப்பார்கள். சுகாதாரமாகவும் இருக்கும். ஆனால் சிறுவாபுரி முருகன் கோவிலை பொறுத்தவரை மிகவும் குப்பை கூலங்களாக எப்பொழுதுமே காட்சியளிக்கின்றது. பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தாலும் அதே நிலைதான், பக்தர்கள் இல்லை என்றாலும் அதே நிலைதான். வரிசையில் செல்கின்ற அந்த வரிசையில் போட்டிருக்கின்ற அந்த பேரிகார்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த வரிசையில் இருக்கின்ற அந்த பேரிகார்டுகளும் தள்ளப்பட்டு அங்கு சுகாதாரம் இல்லாமல் குப்பை கூலங்களாகவும் மிகவும் காட்சியளிக்கின்றது. கழிவறைகளை பூட்டி வைத்திருக்கின்ற ஊராட்சி கழிவறைகளை திறந்துவிட வேண்டும். மேலும் சுகாதாரமான குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இது போன்ற செயல்கள் செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது எனது கருத்தாகும்.